Hi students, நம்ம last classல chapter number 6 sound அந்த chapter பார்த்தோம். So last வந்துட்டு அதோட end part noise pollution அப்படின்னா என்ன, அந்த noise pollution எதனால வருது, அதை என்ன preventive measures நம்ம எடுக்கலாம், அந்த noise pollutionனால என்னென்ன health hazards வருது அப்படின்னு சொல்லிட்டு last classல பார்த்தோம். ஸோ அதோட அந்த chapter வந்துட்டு finish ஆச்சு. இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சாப்டர் நம்பர் 14 ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ் இந்த சாப்டர் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ பேஜ் நம்பர் 155 இருக்குது ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ். ஃபஸ்ட் இதோட லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் பாருங்கள். டிஃபைன் ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ். ஸோ ஆசிட் அப்படின்னா என்ன, பேஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ். ஸோ ஆசிட் அண்ட் பேஸோட ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை பற்றி பார்க்குறோம். டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ். ஆசிடுக்கும் பேஸஸுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ், என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்க்குறோம். லிஸ்ட் அவுட் த யூசஸ் ஆஃப் ஆசிட் அண்ட் பேசஸ். ஸோ ஆசிட் அண்ட் பேஸோட யூசஸ் என்ன அப்படின்னு பார்க்குறோம். அண்டர்ஸ்டாண்ட் த நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் பிட்வீன் ஆசிட் அண்ட் பேசஸ். ஸோ ஆசிடுக்கும் பேஸுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷனை பற்றி பார்க்குறோம். நோ அபவுட் ஆசிட் பேஸ் இண்டிகேட்டர். ஸோ ஆசிட் பேஸ் இண்டிகேட்டர்ஸ்லாம் எது வந்துட்டு ஆசிட் பேஸ்ன்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணி நமக்கு காமிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். அப்போ ஆசிடோட ப்ராப்பர்ட்டிஸ், பேஸோட ப்ராப்பர்ட்டிஸ், ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ், ரெண்டுத்தோட யூசஸ் அண்ட் அதை எந்த ஆசிடையும் பேஸையும் இண்டிகேட் பண்ணக்கூடிய இண்டிகேட்டர்ஸ் பற்றி இந்த சாப்டரில் நம்ம பார்க்குறோம். ஸோ யூனிட் நம்பர் 14 ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இன்ட்ரொடக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. இன் ஆர் டெய்லி லைஃப் வி கம் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் ஃபுட் சப்ஸ்டன்ஸ். ஸோ நம்மளோட டே டு டே லைஃப்பில் நிறைய ஃபுட் சப்ஸ்டன்ஸை கடந்து தான் நம்ம வந்துட்டுருக்கோம். Some substances like tamarind, grapes, curd and lemon are sour. ஸோ அதில் சில ஃபுட் சப்ஸ்டன்ஸ் எதாவது tamarind புளி, grapes திராட்சை, curd தயிர், லெமன் எலுமிச்சம்பழம். ஸோ இது எல்லாமே என்ன டேஸ்ட்டில் இருக்குது, சோர் டேஸ்ட்டில் இருக்கும். தே ஆர் செட் டு பி அசிட்டிக். அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா அசிட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். சம் சப்ஸ்டன்சஸ் லைக் சோடியம் பைகார்பனேட் அண்ட் சோப் ஆர் பிட்டர் இன் டேஸ்ட். அதே மாதிரி சில சப்ஸ்டன்சஸ், என்னென்ன சப்ஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா சோடியம் பைகார்பனேட், அதாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய காமன் சால்ட் அண்ட் சோப், இது எல்லாமே என்ன டேஸ்ட்டில் இருக்கும், பிட்டர் டேஸ்ட்டில் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ தே ஆர் செட் டு பி பேசிக். அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், பேசிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டேமரின், கிரேப்ஸ் இது எல்லாமே வந்துட்டு அசிடிக், சோடியம் பைகார்பனேட், சோப் எல்லாம் பேசிக். ஸோ இது வந்து என்ன தெரியும்னா அசிட்டிக் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சோர் டேஸ்ட்டில் இருக்கும், பேசிக் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பிட்டர் டேஸ்ட்டில் இருக்கும். திஸ் மீன்ஸ் தட் தே கண்டைன் எய்தர் அசிட்டிக் ஆர் பேஸ். ஸோ எந்த ஒரு சப்ஸ்டன்ஸை எடுத்துட்டாலும் அது ஒன்று அசிட்டிக் சப்ஸ்டன்ஸாக இருக்கும், இல்லாட்டி பேசிக் சப்ஸ்டன்ஸாக இருக்கும். பட் வாட் ஆர் ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ். ஆனால் வந்துட்டு ஆசிட் பேஸ் அப்படின்னா என்ன? Acids and bases are one of the important classification of chemical compounds which play a significant role in every field of science. So ஆசிட் அண்ட் பேசஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கக்கூடிய கெமிக்கல் காம்பவுண்ட்ஸில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கிளாசிஃபிகேஷன் தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆசிடும் பேஸும். ஸோ இந்த ஆசிடும் பேஸும் வந்துட்டு சயின்ஸோட ஈச் அண்ட் எவ்ரி ஃபீல்டில் வந்துட்டு சிக்னிஃபிகண்ட் ரோலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ் ஆர் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கெமிக்கல் காம்பவுண்ட். ஒரு கெமிக்கல் காம்பவுண்டோட இம்பார்ட்டன்ட் கிளாசிஃபிகேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ் தான், which play a significant role in every field of science. சயின்ஸில் எந்த ஃபீல்டை நம்ம எடுத்துக்கிட்டாலும் இந்த ஆசிட் அண்ட் பேஸோட ரோல் இல்லாமல் இருக்காது. ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ் find application in various products from the soap used for shower to the vinegar used in kitchen.
ஸோ இந்த ஆசிட் அண்ட் பேஸோட யூஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நிறையா ப்ராடக்ட்ஸ், ஈச் அண்ட் எவ்ரி ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நம்ம குளிக்க யூஸ் பண்ணக்கூடிய சோப்லேருந்து நம்ம குக் பண்ண யூஸ் பண்ணக்கூடிய வினிகர் வரைக்கும் எல்லாத்துலேயுமே இந்த ஆசிட் அண்ட் பேஸோட அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆசிட்ஸ் அண்ட் பேஸஸ் ஆர் பயாலஜிக்கலி, இண்டஸ்ட்ரியலி அண்ட் என்விரான்மெண்டலி இம்பார்ட்டண்ட் காம்பவுண்ட்ஸ். ஸோ ஆசிட் ஆகட்டும், பேஸ் ஆகட்டும், அது பயாலஜிக்கலாகவும் சரி, இண்டஸ்ட்ரியல் பேஸாகவும் சரி, என்விரான்மெண்டல் பேஸாகவும் சரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான காம்பவுண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், among the medicines we use aspirin is acidic and antacids are basic. ஸோ நம்ம மெடிசன் லைனில் நம்ம டேப்லெட்ஸு, குளுக்கோஸ், ஆப்ரேஷன் மெடிசன் லைன் எடுத்துட்டிங்கன்னா நிறையா மெடிசன்ஸு யூஸ் பண்ணுறோம். அதில் ஆஸ்பிரின் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு அசிடிக் சப்ஸ்டன்ஸ், அதே மாதிரி ஆன்டாசிட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பேசிக் சப்ஸ்டன்ஸ். சிமிலர்லி many biological molecules are also either acids or bases. ஸோ பயாலஜியில் பார்த்தீங்கன்னா, பயாலஜி ரிலேட்டடாக பார்க்கும்போது நிறைய பயாலஜிக்கல் மாலிக்யூல்ஸ் வந்துட்டு ஒன்று ஆசிடாக இருக்கும், இல்லாட்டி பேஸாக இருக்கும். Dietary fats are acids and the chemical compounds in DNA are bases. ஸோ டயட்ரி ஃபேட்ஸ் எல்லாமே என்ன ஆசிட் சப்ஸ்டன்ஸ் தான். அதே மாதிரி கெமிக்கல் காம்பவுண்ட், டிஎன்ஏல இருக்கக்கூடிய கெமிக்கல் காம்பவுண்ட் எல்லாமே பேசஸ் தான். In this lesson we will study about the properties and use of acids and bases, neutralization of acids and bases and acid base indicators. ஸோ இந்த லெசனில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்? ஆசிட் அண்ட் பேஸோட ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ஆசிட் அண்ட் பேஸோட நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் பார்க்குறோம். அதே மாதிரி ஆசிட் பேஸ் இண்டிகேட்டர் அப்படிங்கிறது வந்துட்டு இதில் வந்துட்டு ஆசிட் இருக்குது, இதில் வந்துட்டு பேஸ் இருக்குங்கிறது வந்துட்டு ஒரு சப்ஸ்டன்ஸ் இண்டிகேட் பண்ணி காட்டும். அதைத்தான் என்னென்னு சொல்லுவோம்னா ஆசிட் பேஸ் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆசிட்ஸ் அப்படின்னா என்ன. The term acid is derived from the Latin word acidus which means sour. ஸோ ஆசிட் அப்படிங்கிற டேர்ம், அந்த வேர்டு வந்துட்டு எந்த லாங்குவேஜ்லேருந்து வந்துச்சுன்னா லாட்டின் லாங்குவேஜில் இருக்கக்கூடிய அசிடஸ் அப்படிங்கிற லாட்டின் வேர்ட்லேருந்து தான் வந்தது. ஸோ அசிடஸ் அப்படின்னா மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோர் அப்படிங்கிறது மீனிங். Thus the chemical compounds which have sour taste generally called as acids. ஸோ எந்தெந்த கெமிக்கல் காம்பவுண்ட்ஸுக்கு வந்துட்டு ஜென்ரலாக அந்த சோர் டேஸ்ட் இருக்கோ அந்த எல்லா கெமிக்கல் காம்பவுண்ட்ஸையும் நம்ம என்னென்னு சொல்லுவோம் ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதான் சொல்கிறாங்க the chemicals which have the sour taste are generally called as acids. All acids contain one or more replaceable hydrogen atoms in their molecules and when dissolved in water they release H+ ions. ஸோ எல்லா ஆசிட்ஸ்லேயும் என்ன இருக்குன்னா ஒன்று இல்லாட்டி அதுக்கு மேலே ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஆசிட்ஸ்லேயும் இருக்கக்கூடிய மாலிக்யூல்ஸில் வந்துட்டு ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கும். ஸோ அந்த ஆசிடை வந்துட்டு நம்ம வாட்டரில் டிசால்வ் பண்ணும்போது அது என்ன ரிலீஸ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா H+ அயான்ஸ், அதாவது ஹைட்ரஜன் அயான்ஸை வந்துட்டு அது ரிலீஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் hydrochloric acid HCl, sulfuric acid H2SO4 and nitric acid HNO3 release hydrogen ions when dissolved in water. ஸோ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஆகட்டும், சல்ஃபியூரிக் ஆசிட் ஆகட்டும், நைட்ரிக் ஆசிட் ஆகட்டும், இல்லாட்டி வந்துட்டு வேறு எந்த ஆசிடையுமே வந்துட்டு நீங்கள் வாட்டரில் டிசால்வ் பண்ணும்போது அதுலேருந்து என்ன ரிலீஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் அயன்ஸ் வந்துட்டு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை வந்துட்டு வாட்டரில் நம்ம டிசால்வ் பண்ணும்போது என்ன அயன்ஸ் வருது? ஹைட்ரஜன் அயன் ப்ளஸ் குளோரைடு அயன் கிடைக்கும். ஸோ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்லேயும் ஹைட்ரஜன் அயன் ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி சல்ஃபியூரிக் ஆசிடில் பாருங்கள், சல்ஃபியூரிக் ஆசிட் வந்துட்டு வாட்டரில் டிசால்வ் பண்ணும்போது ஹைட்ரஜன் அயன் ப்ளஸ் சல்ஃபேட் அயனாக கிடைக்கும். ஸோ இங்கேயும் வந்துட்டு ஹைட்ரஜன் அயன் வந்துட்டு ரிலீஸ் ஆகும். ஸோ எந்த ஒரு ஆசிடை வந்துட்டு நீங்கள் வாட்டரில் டிசால்வ் பண்ணாலும் அதில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அயான்ஸ் வந்துட்டு
ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆசிட்ஸ் அப்படிங்கிற வேர்டு வந்துட்டு லாட்டின் வேர்டில் இருக்கக்கூடிய அசிடஸ் அப்படிங்கிற வேர்ட்லேருந்து வந்தது. ஸோ அதுக்கு மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா சார் டேஸ்ட் அதோட மீனிங். ஸோ எந்தெந்த கெமிக்கல் காம்பவுண்ட்ஸுக்கு வந்துட்டு அந்த சார் டேஸ்ட் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம என்னென்னு சொல்கிறோம் ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எல்லா ஆசிட்ஸ்லேயும் என்ன இருக்குன்னா ஒன் ஆர் மோர் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஆசிடில் இருக்கக்கூடிய அந்த மாலிக்யூல்ஸில் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஆட்டம் வந்துட்டு இருக்குது. ஸோ எந்த ஒரு ஆசிடை நீங்கள் எடுத்து வாட்டரில் டிசால்வ் பண்ணாலும் அது ஹைட்ரஜன் அயன்ஸை வந்துட்டு ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. Thus, acids are defined as the chemical substances which release hydrogen ions when dissolved in water. ஸோ நம்ம ஆசிட்ஸை எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா இது ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸு. அது என்ன ரிலீஸ் பண்ணும் ஹைட்ரஜன் அயன்ஸை ரிலீஸ் பண்ணும். எப்போ ரிலீஸ் பண்ணும் அந்த ஆசிடை கொண்டு போய் நம்ம வாட்டரில் டிசால்வ் பண்ண முடியும். அதான் டிசால்வ் பண்ணும்போது அதான் சொல்கிறாங்க thus acids are defined as the chemical substances which release hydrogen ions when dissolved in water. ஸோ வந்துட்டு வாட்டரில் டிசால்வ் பண்ணும்போது ஹைட்ரஜன் அயான்ஸ் வந்துட்டு டிசால்வ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆசிட்ஸ் கேன் பி கிளாசிஃபைடு இன்டூ ஆர்கானிக் ஆசிட்ஸ் அண்ட் இன்ஆர்கானிக் ஆசிட்ஸ் டிபெண்டிங் ஆன் த சோர்சஸ். ஸோ ஆசிட்ஸை வந்துட்டு நம்ம ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறோம். எப்படின்னா ஆர்கானிக் ஆசிட்ஸ் அண்ட் இன்ஆர்கானிக் ஆசிட்ஸ்னு. எதை டிபெண்ட் பண்ணி நம்ம அதை கிளாஸிஃபை பண்ணுறோன்னா அந்த ஆசிட் வந்துட்டு எங்கிருந்து நமக்கு கிடைக்கிது அப்படிங்கிறத டிபெண்ட் பண்ணி நாம் இதை கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ ஆசிட்ஸ் ஆர் கிளாஸிஃபைடு இன்டூ 2 types, ஆர்கானிக் ஆசிட்ஸ் அண்ட் இன்ஆர்கானிக் ஆசிட்ஸ். சம் ஆசிட்ஸ் occur naturally in fruits and vegetables. These are called organic acid. Example citric acid, tartaric acid, etc. ஸோ சில ஆசிட்ஸ் வந்துட்டு நேச்சுராகவே வந்துட்டு இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் அவைலபிளாக இருக்கும். அந்த ஆசிடை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ஆர்கானிக் ஆசிட்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஆர்கானிக் ஆசிட்க்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிட்ரிக் ஆசிட், டட்டாரிக் ஆசிட், ஆக்சாலிக் ஆசிட், அசிட்டிக் ஆசிட் இது எல்லாமே வந்துட்டு ஆர்கானிக் ஆசிடுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக தான் வரும். ஸோ கீழே டேபிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆர்கானிக் ஆசிட்ஸ் அண்ட் தேர் சோர்சஸ். ஸோ லெமன்லேருந்து நமக்கு என்ன ஆசிட் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிட்ரிக் ஆசிட் கிடைக்குது, சார் மில்க்லேருந்து லாக்டிக் ஆசிட் கிடைக்குது, டொமேட்டோலேருந்து ஆக்சாலிக் ஆசிட் கிடைக்குது, வினிகர்லேருந்துட்டு அசிட்டிக் ஆசிட் கிடைக்குது, ஆப்பிள்லேருந்து மேலிக் ஆசிட் கிடைக்குது, டேமரின்லேருந்து டட்டாரிக் ஆசிட் கிடைக்குது. ஸோ இது எல்லா ஆசிட்ஸுமே என்ன ஆசிட்ஸ் ஆர்கானிக் ஆசிட்ஸ் தான். ஸோ எந்தெந்த ஆசிட் வந்துட்டு நேச்சுரலாக அவைலபிளாக இருக்கக்கூடியதுலேருந்து நமக்கு கிடைக்குதோ அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஆர்கானிக் ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆன் த அதர் ஹேண்ட் ஆசிட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் ஆர்டிஃபிஷியலி இன் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ வந்துட்டு நமக்கு வந்துட்டு நேச்சுரலாக கிடைச்சாலும் நமக்கு தேவைக்கு வந்துட்டு நம்ம இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். எப்படி அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் மெத்தட்ஸ் மூலயமா இந்த ஆசிட்ஸை வந்துட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். அந்த ஆசிட்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்லணும்னா மினரல் ஆசிட்ஸ் ஆர் இன்ஆர்கானிக் ஆசிட்னு சொல்லுவோம். ஆசிட்ஸ் produced artificially in industries is called mineral acids or inorganic acids. Examples பாருங்க hydrochloric acid HCl, sulfuric acid H2SO4, nitric acid HNO3 etc. ஸோ இதெல்லாமே வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த inorganic or mineral acids தான். There are many more classification of acids. You will study about them in your higher classes. ஸோ இது வந்துட்டு சோர்ஸை டிபெண்ட் பண்ணி தான் வந்துட்டு இந்த ஆசிட்ஸை வந்துட்டு ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் ஆசிடாக வந்துட்டு பிரிச்சுருக்காங்க. ஆனால் வந்துட்டு நிறையா ஆஸ்பெக்டை பேஸ் பண்ணி ஆசிட்ஸை வந்துட்டு கிளாஸிஃபை பண்ணுவாங்க. ஸோ அதை வந்துட்டு உங்களோட லெவல் கொடுக்கல ஹையர் கிளாஸ் போக போக நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ என்ன பார்த்துருக்கோம் ஆசிட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா acids are the chemical substances which release hydrogen ions when they dissolved in water. ஸோ வாட்டரில் அதை டிசால்வ் பண்ணும்போது ஹைட்ரஜன் அயன்ஸை ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிட்ஸ் அப்படின்னா என்னென்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ டிஃபைன் ஆசிட்ஸ்ன்னு கேட்கும்போது இந்த ஃபஸ்ட்டு 3 lines தான் எழுதணும்.
ஸோ ஆசிட்ஸை வந்துட்டு ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. எதை பேஸ் பண்ணினா அந்த ஆசிட்ஸ் எங்கே இருந்து கிடைக்குதோ அதோட சோர்ஸை பேஸ் பண்ணி அதை ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஆர்கானிக் ஆசிட் அண்ட் இன்ஆர்கானிக் ஆசிட்னு. ஸோ ஆர்கானிக் acids are the acids they occur naturally in fruits and vegetables. ஸோ ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிளில் நேச்சராக இருக்கக்கூடிய ஆசிட்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ஆர்கானிக் ஆசிட்னு சொல்கிறோம். அதே சமயம் ஆசிட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் இண்டஸ்ட்ரீஸை. ஸோ இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆசிட்ஸை தான் என்ன சொல்கிறோன்னா மினரல் ஆசிட்ஸ் ஆர் இன்ஆர்கானிக் ஆசிட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த இன்ஆர்கானிக் ஆசிட்ஸ்க்கு என்னென்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நைட்ரிக் ஆசிட், சல்ஃபியூரிக் ஆசிட், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், இது எல்லாமே வந்துட்டு இன்ஆர்கானிக் ஆசிட்க்கு எக்ஸாம்பிள் தான். அதே மாதிரி ஆர்கானிக் ஆசிட்க்கு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது சிட்ரிக் ஆசிட், ஆக்சாலிக் ஆசிட், டட்டாரிக் ஆசிட், அசிட்டிக் ஆசிட், இது எல்லாமே வந்துட்டு ஆர்கானிக் ஆசிட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் தான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இதோட வந்துட்டு இந்த கிளாஸை நம்ம ஸ்டாப் பண்ணலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆசிட். ஸோ ஆசிடோட கெமிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஆசிடோட யூசஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த கிளாஸ் இன்றைக்கி வந்துட்டு இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம். ஆசிட்னா என்ன, அதை எப்படி அந்த 2 டைப் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் பார்த்தோம். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.